திருச்சி பெரியகடை வீதியில் மார்க்கெட் பகுதி செயலாளர் ஆர்ஜி பாபு ஏற்பாட்டில் சிலிண்டர் மற்றும் எரிவாயு தட்டுப்பாடு குறித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் திமுக கூட்டணி கட்சியினர், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் மற்றும் தேமுதிக கட்சியினர், திமுகவின் உடன்பிறப்புகள், கழக தொண்டர்கள் கலந்து கொண்டார்கள். இதையடுத்து திருச்சி தெப்பக்குளம் தபால் நிலையம் அருகில் நடந்த கண்டன கூட்டத்தில் மதிவாணன் தலைமையில் காத்திடுவோம், தமிழ்நாட்டின் உரிமைகளை காத்திடுவோம் என கண்டன கோஷங்கள் எழுப்பினர். மேலும் தமிழ்நாட்டுக்கு திட்டங்களும் இல்லை, அடுப்பு எரிக்க கேஸ் சிலிண்டரும் இல்லை என இந்திய அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். மேலும் இந்த ஆர்ப்பாட்டம் மதர்சார்பற்ற கூட்டணியின் ஆர்ப்பாட்டம் என்றும், என்னாச்சு தமிழ்நாட்டிற்கான திட்டங்கள் என்னாச்சு, வரவில்லை, குடிநீர் நிதி வரவில்லை, காணவில்லை, கல்வி நிதியை காணவில்லை, அனுமதி இல்லையா, கோவை மதுரை மெட்ரோ ரயிலுக்கு அனுமதி இல்லையா, ஏற்க மறுப்பதா, கீழடி அகழ்வாய்வு முடிவை ஏற்க மறுப்பதா, தடுக்காதே, தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்காதே, சிலிண்டர் எங்கே, வாய்ச்சவடால் மோடியை, துப்பில்லை, சமையல் சிலிண்டர் பிரச்சனையை தீர்க்க துப்பில்லை, தட்டுப்பாடு, சமையல் சிலிண்டருக்கு தட்டுப்பாடு, தோற்றுப்போச்சு, மோடியின் வெளியுறவு கொள்கை தோற்றுப்போச்சு, கண்டிக்கின்றோம், தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் டப்பா என்ஜினை கண்டிக்கின்றோம், மக்களை அலையவிடும் அடிமை கூட்டணியை கண்டிக்கின்றோம், தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யும் அடிமை கூட்டணியை கண்டிக்கின்றோம், போக்கிவிடு, சிலிண்டர் தட்டுப்பாடை போக்கிவிடு, பாடம் புகட்டுவோம், எதிரிக்கும் துரோகிக்கும் பாடம் புகட்டுவோம், தோற்கடிப்போம், தமிழ்நாட்டை தொடர்ந்து புறக்கணிக்கும் என்டிஏவை தோற்கடிப்போம், விரட்டிடுவோம், என்டிஏ டப்பா இன்ஜினை விரட்டிடுவோம், டெல்லி அணியை விரட்டிடுவோம், காத்திடுவோம், தமிழ்நாட்டின் உரிமைகளை காத்திடுவோம் என கண்டன கோஷங்கள் எழுப்பினர். ஆனால் இதை பார்த்த பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள், பாதசாரிகள் சிலிண்டர் தட்டுப்பாடு கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது என்றும், பெட்ரோல் மற்றும் டீசல் கடந்த 3 நாட்களாக மீண்டும் பழைய சகஜ நிலைக்கு மாறிவிட்டது என்றும், முன்பதிவு செய்யப்பட்ட சிலிண்டர்கள் அனைத்தும் வர தொடங்கிவிட்டது என்றும் பார்த்து கொண்டே கூறி சென்றார்கள். மேலும் தமிழ்நாட்டில் தொடர்ந்து கொலை, கொள்ளை, பாலியல் வன்புணர்வு, கொலைகள் என தொடர்ந்து கொண்டே இருக்கும் நிலையில் அதை கண்டு கொள்ளாமல் கூட்டணி கட்சியினர் மற்றும் திமுகவினர் மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்காக இதுபோன்ற கண்டன ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் கூட்டங்களை நடத்துவதாகவும் புலம்பி சென்றதை கண்கூடாக பார்க்க முடிந்தது. எது எப்படியோ மக்களின் அத்தியாவசிய தேவையான சிலிண்டர் தட்டுப்பாடு தீர்ந்துவிட்டால் சரி. அரசியல் கட்சி, மாவட்ட, மாநில நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள்.